ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னொரு ஒரு நல்ல வீடியோக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் நேற்றே வால்பாறைக்கு வந்துட்டோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 செப்டம்பர். ஸோ நாங்கள் நேற்றே வந்துட்டோம். ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ஆக்ஷன் கேமராவில் கரெக்ட் ஆகிருச்சு, எதுவுமே ரெக்கார்ட் எல்லாம் டெலீட் ஆகிருச்சு சொல்ல போகணும்னா. சரி, ஓகே, இன்றைக்கி டே 2. இன்னையில இருந்தாச்சும் vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட டே இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது வால்பாறையில். இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து வால்பாறையில் இல்லை, வால்பாறை தாண்டி பைசன் வேலின்ற ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறோம். அதாவது நாங்கள் இருக்கிற ஸ்டேலேருந்து வால்பாறை வந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து வால்பாறை தான் போகிறோம். பசங்க 4 பேர் வந்திருக்குறாங்க கூட. ஸோ செக் போஸ்ட்டு, அந்த செக் போஸ்ட் பார்த்தீங்களா, அதுக்கு அங்கிட்டு போனால் கேரளா அத்திராப்பள்ளி ஃபால்ஸ் அந்த ரோட்டு போகுது. ஸோ நாங்கள் இதிலேருந்து லெஃப்ட் எடுத்து இப்போ நேராக வால்பாறை சிட்டிக்குள்ளே போக போகிறோம். பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில் நிப்பாட்டி, என்னடா ஏதோ கேட்குறாங்களோ அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கே ரோடு, வேறு லெவலு. பையன் ஏதோ நிப்பாட்டிட்டான். ஃபஸ்ட் கியரில் போட்டு மேலே ஏற்ற வேண்டியதான். ஏய், டிஸ்டன்ஸ் விட்டு போங்கடா, என்னடா பண்றீங்க? டேய் ஜேகே, பின்னாடி வந்து டிஸ்டன்ஸ் விட்டு போங்க. பாவம், அந்த வண்டி ஏற மாட்டேங்குது போல. ஐயோ கடவுளே. ஏறி 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 ஏறி. அப்பா, என்னப்பா, நடந்து வாப்பா, நடந்து வாப்பா. பாவம் பையன் நடக்க விட்டாங்க, வண்டி ஏற மாட்டேங்குதான். இது வால்பாறை போகிறோம். இந்த பக்கமும் வால்பாறை போகலாம். இந்த வழியில் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். வண்டியை பற்றி பேசி இங்கே இருக்கிற வியூவே காட்ட மறந்துட்டேன் பாருங்க கைஸ். இதான் கைஸ் வால்பாறை வியூ. செம்மையாக இருக்கா? அப்படியே காட்டுக்குள்ளே வளைஞ்சி வளைஞ்சி, காடு இல்லை, இது டீ எஸ்டேட்டு. டீ எஸ்டேட்டுக்குள்ளே வளைஞ்சி வளைஞ்சி அங்கே பாருங்கள் வியூஸை. வாவ் 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 வாவ். ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி நெக்ஸ்ட் லெவல். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயிலாம் அடிக்கல, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னுட்டு அப்படியே ஒரு அளவுக்கு க்ளவுடியாக அப்படியே இருக்குது. ஒரு மாதிரி டல்லாகவே நல்லா குளு 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 குளுன்ட்டு இருக்குது. ஸோ ஜாலியாக இருக்குது. அது இந்த மாதிரி சீசன்லலாம் வந்தீங்கன்னா வேறு லெவல். அப்படியே ரோடு வளைஞ்சி 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 அப்படியே அப்படியே ஓட்டுறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து 2 நைட்ஸுக்கு தான் இங்கே புக் பண்ணியிருக்கிறோம் ரூம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால நாங்கள் ஒரு 2 நைட்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கிறோம் இங்கே. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்தால் ஒரு 1 வீக், அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காச்சும் இருந்துட்டு போகணும். சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இல்லைனாலும் வந்து கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு போகலாம். சீரியஸ்லி இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரித்து பேசிவிட்டு. நேற்று மதியானம் போல் தான் ரீச் ஆனோம். திருச்சியிலேருந்து கிளம்பி மதியானம் தான் வால்பாறையில் ரீச் ஆனோம். ஈவினிங் டைம் போல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே ஒன்றா உட்காந்து ஜாலியாக ஓல்டு மெமரிஸ் பற்றிலாம் பேசிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்படியே. ஆக்சுவலாக நாங்கள் 2 புல்லட்டு 2 பல்சர் NS 200 வந்திருக்கிறோம். சூப்பராக இருக்குது கைஸ். வா, வேறு லெவல் வியூவை பாருங்கள் கைஸ். வியூ ஒரு செகண்ட் நான் வண்டியை நிப்பாட்டி காட்டுறேன். வியூவை பாருங்கள், ஃபுல்லாக மழை தான். வா, 2 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
நம்ம ஊர் பக்கம்லாம் வெயில்லையே சுற்றிட்டு சும்மா ஒர்க் டென்ஷனு எல்லாம் அங்கே போகிறது இங்கே போகிறதுன்ட்டு அப்படியே இருந்துட்டு இங்கே வந்துட்டு நல்லா குழு 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 குழுன்ட்டு அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி பைக்கில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட வேறு லெவல். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும். கிளைமேட் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது. ஃபோனில் பார்த்தா 20 டிகிரின்னு போட்டிருந்துச்சு. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து தண்டர் ஸ்டார்ம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அது சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். பட் கிளைமேட்டே நம்ப முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வால்பாறையில் கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட்டு சரி வால்பாறை கிட்டக்க என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி குட்டியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் போகிறோம். ஏதோ வியூ பாயிண்ட்டு ஒரு குட்டி ரிவர் அது மாதிரிலாம் இருக்குன்ட்டு ரூமில் இருக்கிறான்னா ஒருத்தர் சொன்னார். ஸ்லஷ் ரோடு சொல்ல போனோன்னா நல்லா இருக்குது. கரடு மாடாலாம் அதுவும் இல்லை. கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்குது. நாங்கள் வால்பாறை நேற்று ஹில்ஸ் ஏறப்பையும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. நிறைய பேர் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்குறாங்க போல் அந்த சில கர்வ்ஸ் எல்லாத்தையும். மற்றபடி ரோடெல்லாம் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. திடீர்னு எங்கிட்ட போகிறாங்க. அப்பா சீரியஸாக இந்த மாதிரிலாம் ட்ரிப் வரதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் பிளான் பண்ணி. இது ஒரு பிளான்டு ட்ரிப்பு தான், அன்பிளான்டு ட்ரிப்லாம் இல்லை. இது ஒரு பட்ஜெட் ட்ரிப்பு தான் எங்களுக்கு. அப்பா நாங்கள் ஆக்சுவலாக வந்த வழி இது கிடையாது. நாங்கள் வந்து வால்பாறையிலேருந்து வேறு ரூட் பிடிச்சி வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. பிளெயினாக அப்படியே நீட்டாக வளைஞ்சி போணுச்சு. ஸோ இந்த பக்கம் இன்னொரு ரூட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தால் அம்மா வேறு லெவலில் இருக்குது. அப்படி நல்ல ஒரு ஆஃப் ரோடு மாதிரியே, ஆஃப் தார் ரோடு அந்த பேட்ச் இது. ஓகே காய்ஸ், நாம் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குறோம்னா நலமுடி வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அது வந்து வால்பாறை போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ அப்படியே போகிறப்ப அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். நலமுடி வியூ பாயிண்ட் போகிற வழியில் ரூட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ரூம்லேருந்து இப்போ போகிற வழி ஃபுல்லாகவுமே டீ பிளான்டேஷன் தான். வேறு எதுவுமே கிடையாது. செடி கொடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக எல்லா இடமும் அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா மலையுமே வந்து டீ பிளான்டேஷன் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படியே அதுக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிறதுக்கே செம்மையாக இருக்குது. ஒரு வைப் ஒன்று வருது, ஒரு குட் வைப். ஒரு 10-15 கிலோமீட்டர்கிட்ட வந்திருப்போன்னு நினைக்கிறேன். இன்னும் போயிட்டுருக்குறோம். அப்படியே மேலே ஏறுது மலை, கீழே இறங்குது, மேலே ஏறுது கீழே இறங்குது. ஸோ என்னப்பா இது? நலமுடி பூஞ்சோலை. ஓ, திஸ் இஸ் நலமுடி பூஞ்சோலை. நோ என்ட்ரி. வியூ பாயிண்ட் எங்கடா? சரி, சூடு எடுப்போம் வந்ததுக்கு நீட்டா. அப்புறம் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. சத்தமாக சொல்கிறா. நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா கிளைமேட்டு? சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் வெயிலில் செத்துட்டு இங்கே வந்தது உனக்கு எப்படி ஃபீலாக இருக்குது? இங்கே ஒரு இடத்த வாங்கிட்டு போட்டு வீடு கட்டிடலாம் இருக்கேன். கட்டிட்டு ஜாலியாக நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். நீங்கள் வேண்டாம், நாங்களும் தானே. ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணிட்டு போகலாம். ஒரு மாதம் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு. அதே தான்.
ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிரார் டேம் அண்டு சின்னகலார் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனோம் ரூட்டு. போகிற வழியில் வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த செக் போஸ்ட்லேயே நிப்பாட்டி அலௌடு இல்லை இப்போதைக்கு, இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் ஆர்டர் இன்னும் தரலையாம். ஸோ அதனால் யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டூரிஸ்ட்டு யார் வந்தாலுமே யாரையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அங்கே நான் அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. இது சின்னகலார் ஃபால்ஸ் அண்டு நிரார் டேம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போதைக்கு வந்து ஓப்பனில் இல்லை. ஸோ யாரும் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வேறு ஏதாச்சும் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு அங்கிட்டு போங்க. இங்கிட்ட வந்து செக் போஸ்ட்டில் நிப்பாட்டிடுறாங்க, யாரையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கீங்க. நல்லா சுற்றி பச்சை பசேர்னு ஃபுல்லாக எஸ்டேட்டாக தான் இருக்குது. வால்பாறை வந்து வால்பாறை பொறுத்த வரைக்குமே வந்து ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் டாட்டா டீ எஸ்டேட்டு எல்லாம் அவங்க அந்த மாதிரி எஸ்டேட் தான் இருக்குது. ஸோ வரதா இருந்தால் இந்த பக்கெட்டு யாரும் வராதிங்க, வேறு ஏதாச்சும் லொக்கேஷன்ஸ் போங்க. ஸோ ஓகே காய்ஸ், வால்பாறை வந்தாச்சு. ஸோ என்னோடய ஆக்ஷன் கேமரா டெட். இப்போ கூட ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நான் மேபி ஏதாச்சும் பிளேசஸ் போனேன்னா நான் வந்து கேமராவில் vlog பண்ணி போடுறேன். அப்புறம் டேரெக்டாக நான் ரூமுக்கு போயிடுவேன். ஸோ மோட்டோ vlogging வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு நல்ல கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு வரேன். கூடிய சீக்கிரம் என்னோடய ஆக்ஷன் கேமராவில் ஒரு அப்கிரேட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.